Hi friends, welcome to my channel Prema Ari Designer. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் அப்படினா ஸ்டோன் செயின் ஃபிக்ஸிங். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதான் ஸ்டோன் செயின் பாருங்க. இது வந்து டபுள் சைடடா இருக்கு. நார்மலா ஒயிட் ஸ்டோனும் இருக்கு. என்ன வேற வேற கலர்கள்லயும் நமக்கு கிடைக்கும். நான் ஒயிட் ஸ்டோனும் இதுவும் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அது நான் ஒரு சின்ன பீஸ் வச்சிருந்தேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லென்த் வச்சிருக்கேன். சரிங்களா? இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இது வந்து நல்லா ப்ளேஸ் ஆகணும்னா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ப்ளேஸ் ஆகி கரெக்டாக நிற்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டோன் செயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிச் பார்த்தோம். அதுதான் பாக்ஸ் ஸ்டிச். அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த சின்ன பீஸ்லேயே நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டே எடுத்துருக்கேம்மா. நீங்கள் நார்மல் சூவிங் த்ரெட்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறது எதுக்காகனா நம்ம அந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது இந்த த்ரெட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. அதாவது நம்ம அந்த பளபளப்பான ஒரு இது கிடைக்கலையே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அதுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ நான் நாட் போட்டேன். எண்ணில் நாட் போட்டு பிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த லைன்லேயே கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம லைன் வரைஞ்சிக்கலான்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? சும்மா ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? க்ளூ அப்ளை பண்ணாமலும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறதுனால லைட்டாக, ரொம்ப லைட்டாக, சரிங்களா, அந்த லென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது வந்து காயறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா இழுத்து இது பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இது வந்து இடையில கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நம்ம அப்படி வளைஞ்சு மடங்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம நல்ல லென்த்தாக எடுத்து விட்டுக்கலாம். இடையில த்ரெட்டை கொண்டு போகிறதுக்கும் அதுதான் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அந்த கேப் தான் யூஸ் ஆகும். அதனால் நம்ம இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சீக்கிரம் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால உடனே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அது நம்ம அப்படி இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இந்த இது நகர்ந்து வந்துடும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பேக் செயின் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தள்ளி போடாதீங்கன்னு அதில் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, கரெக்டாக நான் அந்த சென்ட்ரு பார்த்துக்குங்க. இந்த சென்ட்ரு இப்படி போடுறோம். அந்த கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே உள்ள விட்டு இப்போ தெரியுதா நகருது இல்லையா? நகரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் காயத்துக்கு டைம் கொடுக்கணும். சரிங்களா? இப்படி ஒன்றுமே இல்லை. ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி கொண்டு போகிறோம். அவ்வளோதான். லாக் ஸ்டிச்செல்லாம் போட தேவையில்லை. அப்படியே பாக்ஸ் மாதிரி இப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில இடையில விட்டு நம்ம போடுறோம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே பாக்ஸ் ஸ்டிச் வந்து எம்டியாக போட்டோம், பெருசாக போட்டோம் இல்லையா? அதே ஸ்டிச்சு தான். ஆனால் நம்ம இதை வந்து சின்னதாக இருக்கிறனால சின்னதாக போடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம அது காயாமல் இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியுதா? செயின் அப்படி மேலே மேலே தூக்குது நம்ம ஸ்டிச் போடும்போது. அதுக்காக தான் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அதில் நிற்கிறதுக்காக, அந்த செயினில் நிற்கிறதுக்காக 4 பக்கமும் ஒரு இது சின்ன இது வளைவு மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் நூல் வந்து சில்க் த்ரெட் வந்து மாட்டிடுச்சு அப்படின்னா அறுந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்படி நம்ம அந்த ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா, அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டோம் அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். சரிங்களா?
கம் ஒட்டாமலும் நம்ம போடலாம். அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த இது வரும், கரெக்டாக அந்த டிசைனில் வர்ற மாதிரி வரும். அப்படி நகர்த்தி நகர்த்தி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த தெரியுதா உங்களுக்கு, அந்த செயினோட அந்த இதில் மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், கரெக்டாக எடுத்து விட்டுட்டு பண்ணினோம்னா தான் நூல் அருந்து வராது. இல்லைன்னா நூல் அருந்து போயிடும். அருந்துருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கு தான் அந்த செயினை நல்லா இழுத்து விட்டு ஒட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். நார்மலாக எண்ணாட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரியே தான். சரிங்களா? அவ்வளோதான், எண்ணாட் போட்டாச்சு. நான் பண்ண மாதிரி பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் அந்த செயின் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டி இருக்கிறனால கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுங்க. அந்த டைம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? காய வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் அப்படி அந்த கம் இருக்கும்போதே நான் அப்படி போட்டுட்டேன். இருந்தாலும் நீங்கள் அப்படி போடாதீங்க. ஓகேம்மா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.